களின் HCF என்னன்னு கேக்குறாங்க. 1 என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா HCF 1 வரும் அப்படின்னா அது அந்த நம்பர் எப்படிப்பட்டது, பிரைம் நம்பரா, கோ பிரைம் நம்பரா, இன்டிஜரா, இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. 2022 கொஸ்டின் அது. ஓகே, கோலம் ஸ்பியர் இருக்கு இல்லைங்களா, ஸ்பியர்ல எத்தனை மிகப்பெரிய வட்டம் வரை இருக்கு, எவ்வளவு மிகப்பெரிய வட்டம் இருக்கு ஒரு ஸ்பியர்ல, ஒரு கோலத்தில் எத்தனை மிகப்பெரிய வட்டங்கள் உள்ளன, எத்தனை நம்பர்ஸ்? 3. ஒரு ஸ்பியர் இருக்குப்பா, ஸ்பியரை நீங்க கட் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு ஹெமிஸ்பியர் கிடைக்கும், இன்னொரு ஹெமிஸ்பியர் கிடைக்கும். அப்ப இந்த இடம் எப்படி இருக்கும், வட்டமா இருக்கும். அப்போ ஒரு கோலத்துல எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 தியரட்டிக்கலா கேக்குறாங்க. சோ 2 மிகப்பெரிய யோசிக்க கூடாது, இதெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணிடணும். இதான் ரிப்பீட்டா கேட்க போறாங்க. 0.07% ஃபிராக்ஷனா எழுதணும், பின்னமா எழுதணும். எப்படி எழுதுவீங்க? 0.07% பின்னமா எழுதணும். 7/100. 7 by எஸ் சொல்லுங்க. 100. இப்படிதான் ஆன்சர் சொன்னாங்க. ஆனா எப்படி எழுதணும்? இப்போ இது மட்டும், இந்த நம்பரை மட்டும் 7/100, இங்க பெர்சன்டேஜ் இப்ப 5%னா 5/100 எழுதுவீங்க இல்லையா, அப்ப இதுக்கு கீழே வந்து 100 இருக்கு, அப்போ 100/1 அர்த்தம், அப்போ 1/100. சோ எப்படி வரும்? 7 1 போட்டு 40. சோ இதுதான் ஆப்ஷன்ல வந்து 7/100 இருந்துச்சு. வெரி சிம்பிள், 6th தான் இருக்கு, பட் இதுலயும் மிஸ்டேக் பண்ணாங்க. அடுத்தது ஒரு முக்கோண வடி, நான் இப்ப சொன்னாவே ஓகே தானப்பா? கொஸ்டின் ரொம்ப லென்த்தியா இருக்கிறத வேணா நான் உங்களுக்கு அந்த குரூப்ல ஷேர் பண்றேன், ஓகே தானே? எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். முக்கோண வடிவ ஒரு வீடு இருக்கு, ஹோம், மனை. இதோட சுற்றளவு பெரிமீட்டர் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 மீட்டர். ஆமா. பக்கங்கள், இந்த முக்கோணத்தோட 3 பக்கங்களோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 5:12:13. தென் வாட் இஸ் த ஏரியா ஆஃப் அ ஹவுஸ், இந்த மனை, இந்த முக்கோண வடிவ மனையோட பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எப்படி போடுவீங்க? தெரிஞ்சவங்க வந்து மியூட் பண்ணிட்டு போட்டு ஆன்சர் சொல்லுங்க, நான் ஒர்க் அவுட் பண்றேன். இப்போ நமக்கு தெரியும் சுற்றளவுங்கிறது ஒண்ணும் கிடையாது, 3 பக்கத்தோட கூடுதல் தான் பெரிமீட்டர் இல்லையா? எதா இருந்தாலும் சரி, ஸ்கொயரா இருந்தாலும் சரி, எல்லா பக்கத்தையும் நீங்க கூட்டினீங்கன்னா உங்களுக்கு சுற்றளவு வந்துடும். ஓகே, ஸோ அப்போ இந்த பக்கம் இது என்னது, 5x எடுத்துக்குமா, ரேஷியோ எல்லாம் 12x எடுத்துக்குமா, 13x, இதெல்லாம் கூட்டினாதான் நமக்கு 60 கிடைக்குது சுற்றளவுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5x 12x 13x நீங்க கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 30x வரும், ஈக்குவல் டு 60. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன? 2. ஓகே, இதுவரையில் எல்லாரும் போட்டிருப்பீங்க. இப்ப எக்ஸோட வேல்யூ 2னா 3 பக்கத்துக்கு நமக்கு கிடைச்சிரும். இப்போ the question வந்து நீங்க என்ன ஃபார்முலா ஆஃப் BH போடுவீங்க, ஏன்னா நமக்கு ஏரியாவோட ஃபார்முலா ஆஃப் BH, கரெக்டா? இப்போ எதை பேஸா எடுப்பீங்க, எதை ஹெச்சா எடுப்பீங்க, இந்த 3 பக்கத்தையுமே யூ ஃபவுண்ட் கண்டுபிடிச்சிருவீங்க இல்லையா? எதை பேஸா எடுப்பீங்க அப்படிங்கறத கொஸ்டினா வரும். 15x, அது அந்த இடத்துல தான் இன்னைக்கு தப்பு பண்ணாங்க ஆஃப்லைன்ல. சொல்லுங்க பாப்போம். 15x 12x 13x, சாரி 15 இல்ல 5. 5. அப்ப நம்ம 10 கிடைக்கும், 24 கிடைக்கும், 26 கிடைக்கும். என்னப்பா சொல்லுங்க? லென்த் இஸ் டு பிரெத் இஸ் டு ஹைட்ன்ற மாதிரி தான். அப்ப 24 into 36 தான் எடுப்போம். இல்ல, அப்படி நம்ம போட முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, கொடுத்திருக்கிறது பக்கம் பாத்தீங்கன்னா அசம பக்கமா தானே இருக்கு. நீங்க இங்க வச்சே பாத்துக்கலாம், அசம பக்க முக்கோணம். அப்ப ஏதோ ஒண்ணு 2 சேமா இருந்தா கூட சமபக்க முக்கோணத்தோட பரப்பு என்ன? √3/4 a². எப்பவோ முடிஞ்சிருக்கும் இந்த ஃபார்முலா இல்லையா? சோ அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, நமக்கு தெரியும் செங்கோண முக்கோணத்தோட ஃபார்முலா ஒண்ணா மூணுமே சமமா இருக்கும், அது ரேஷியோ வச்சே கண்டுபிடிக்கலாம். இல்ல அப்படின்னா மூணுமே டிஃபரெண்டா இருந்தா அசமபக்க முக்கோணம். தட் இஸ், இல்லைன்னா நமக்கு எப்படி இருக்கணும், செங்கோண முக்கோணமா இருக்கும். செங்கோண முக்கோணம்னா நமக்கு தெரியும் கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர் பிளஸ் எதிர்பக்கம் ஸ்கொயர். நீங்க இவ்வளோலாம் நீங்க இதுக்கெல்லாம் ஸ்கொயர் கண்டுபிடிக்க தேவையில்லை, ஜஸ்ட் நீங்க இந்த ரேஷியோக்கு கண்டுபிடிச்சீங்கன்னாவே போதும். அப்ப என்ன வரும்?
கர்ணம்னா பல பெரிய நம்பர் இல்லையா? என்னப்பா ரேஷியோ? இதானே 5, 12, 13. Yes, sir. அப்ப என்னவா இருக்கணும்? 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயரா இருக்கணும். 5 ஸ்கொயர் 25, 12 ஸ்கொயர் 144, 169. Yes, இது yes, நீங்க sir. கூட்டினீங்க. அப்போ we found it. சோ அப்ப நம்ம கண்டுபிடிச்ச பக்கங்கள் என்னென்ன பக்கம் கண்டுபிடிச்சோம்? 10, 24, 26. இதுல பெரிய பக்கம் தானே கர்ணமா இருக்கும். சோ Okay. பேஸ், ஹைட், லென்த். ஓகே. ஸோ ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆப்போசிட் சைடு. இப்போ நீங்க ஆஃப் பிஹெச் அழகா போட்டு ஆஃப் பிஹெச்சோட வேல்யூ போடலாம். போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 120யா? 120. 12 120 மீட்டர் ஸ்கொயர் ஆன்சர் வரும். ஸோ இங்க எதை போடுறதுங்கிற இடத்துல ஸ்ட்ரக் ஆயிடுது. நமக்கு சம் தெரியும், ஃபார்முலாஸ் தெரியும், இங்க ஸ்ட்ரக் பண்ணிட்டாங்க. இத்தனைக்கும் அவங்க மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் தான். காலேஜ் படிக்கிறாங்க இல்லையா, 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க எல்லாமே கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களே வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஈவன் அவங்க டச்சில் இருப்பாங்க. 2nd இயர்ங்கும் போது இதெல்லாம் வந்திருக்கும். மேட்ரிக்ஸ் படிப்பாங்க, இதெல்லாம் படிப்பாங்க, மென்சுரேஷன்லாம். சரி, ஓகே. ஒருவர் வந்து 5,000 ரூபாயை 3 மாசத்துக்கு ஒருக்கா சேர்த்து வைக்கிறாரு. 3 மாசத்துக்கு ஒருக்கா எவ்வளவு சேர்த்து வைக்கிறாங்க? 5,000 ரூபாய் சேர்த்து வைக்கிறாங்க. அப்போ 1,50,000 ரூபாய் இவர் சேர்த்து வைக்கணும் அப்படின்னா எவ்வளவு வருஷம் ஆகும்? சிம்பிளா போட்டுடலாம். 15 month ஆகும். 15 month ஆகும். மந்த் ஆனா இயர் கேக்குறேன்ப்பா. இப்போ தெரிஞ்சவங்க வந்து போடுங்க, மத்தவங்க வந்து மியூட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆன்சர் மட்டும் வச்சுக்கோங்க, மத்தவங்க வேணா கவனிங்க. இப்ப பாருங்க, இது ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான்பா. 3 year ஆனோ? It takes 3 more years, 3 plus years. இப்போ பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு 5,000. எத்தனை வருஷம் கேட்டாங்க? அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க முடியுமா நம்மளால? 1 இயருக்கு எவ்வளவு வரும்? அப்ப நம்ம 1 இயருக்கு எவ்வளவு மந்த் உண்டு? 12 மந்த் உண்டு இருக்கு இல்லையா? அப்போ 3 × 4 12. அப்ப 5,000 × 4 ஒரு வருஷத்துல 20,000, அடுத்த வருஷத்துல 40,000. நீங்க அப்படி போனாலும் ஓகே. அப்ப மொத்தமே எவ்வளவு வருஷம் ஆகிறதுக்கு இந்த 1,50,000 20,000 ரூபாயால டிவைட் பண்ணிக்கலாமா? எஸ். அப்ப இங்க இருக்க 4 0, அங்க இருக்க 4 0 கேன்சல் ஆயிரும். 15/2 வந்து எவ்வளோ? 7.5. ஸோ 7.5 years it takes. வெரி சிம்பிள். பட் நமக்கு எக்ஸாம்ல சடனா ஸ்ட்ரைக் அவுட் ஆகாது. ஓகே. இப்போ இருக்க டைம்ல வெறும் இது மட்டுமே பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே பாருங்க. காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் இடையே இருக்க ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. 4:5ன்னு சொல்லிட்டு. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படி சொல்லி கேட்குறாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரேஷியோவா கொடுத்தோம்னா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணவே தேவையில்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரெண்டுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு? 1 டிஃபரன்ஸ் இருக்கு. எப்பவுமே நம்ம காஸ்ட் பிரைஸ் தான் கீழே போடுவோம் இல்லையா? அதை பேஸ் பண்ணி தான் போடுவோம். அப்போ 1/4. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ இன்டூ என்ன பண்ணுவீங்க? 100. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்? 25%. இதுவும் நமக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாது. அதே மாதிரி இந்த கோலத்துல தான். கோலத்துல எத்தனை பெரிய வட்டம் வரைஞ்சீங்களாம்? 2. அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் பேசிக்கா கேட்டிருந்தாங்க. இதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதோட வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணாம இது வந்து பின்வருவனவற்றில் எது இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? பிரைம் நம்பரா, காம்போசிட் நம்பரா, ஹோல் நம்பரா, இன்டீஜரான்னு கேட்டிருந்தாங்க. இப்படி இது பண்ற ஆன்சர், இப்படி வர ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பிரைம் நம்பரா, ஹோல் நம்பரா, இன்டீஜரா? இதுக்கு ஆக்சுவலா மார்க் கொடுத்திருப்பாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இப்போ நீங்க இதுக்கு என்ன வேல்யூன்னு சொல்லுங்க. 353. 7 × 5 × 3 × 3 plus 3. 35 70 7 5 35பா. 70 210 plus 3 10 × 21 213 வருங்களா? 3 டேபிள்ல வரும். 3 டேபிள்ல வரும். 3 டேபிள் ஏதோ ஒரு நம்பர் வகுப்படும்னா அது என்ன நம்பர் சொல்லுவோம்? பகு என்ன, பகா என்ன? பகா எண், காம்போசிட். சரியா?
இது வந்து ஒரு காம்போசிட் நம்பர் பகா எண். ஆனா எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா காம்போசிட் நம்பர் இன்டீஜர் இருக்கு. நான் இப்ப பின்வருவதில் என்னன்னு கொஸ்டினை மாத்திட்டேன். நான் கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா காம்போசிட் நம்பர், பிரைம் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர். ஆக்சுவலா இந்த 213ங்கிறது நமக்கு வந்து காம்போசிட் நம்பரா வரும், ஹோல் நம்பரா வரும், இன்டீஜர் வரும். இன்டீஜர்னா என்ன தமிழ்ல முழுக்கள்னு சொல்வீங்க இல்லையா? பிளஸ் வேல்யூ மைனஸ் வேல்யூ வந்துச்சுன்னா இன்டீஜர்னு சொல்வீங்க. ஹோல் நம்பர்னா 0 1 2 3 இருந்து எல்லா நம்பரும் ஹோல் நம்பர் தான். அப்ப 213 வந்து காம்போசிட் நம்பர் மட்டும் கிடையாது, ஹோல் நம்பர் இன்டீஜர்ல வரும். ஸோ அந்த கொஸ்டினுக்கு அவார்ட் கொடுத்துருப்பாங்க, மார்க் கொடுத்துருப்பாங்க. ஓகே, கீ சேலஞ்ச் பண்ணியிருக்கணும். 2023 கொஸ்டின் இது. ஓகேங்களா? ஸோ இது இந்த மாதிரியும் கேட்குறாங்கப்பா, அது ஞாபகம் வச்சுங்க. டிஎன் ஸ்வான் வருஷம் சொல்லுங்க. டிஎன் ஸ்வான் அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கப்பா, எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க் 2018 தமிழ்நாடு ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க் இ கவர்னன்ஸ் இருந்து ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. 2005. ஓகே, டிஎன் ஸ்வான் 2005. இந்த டிரான்சான் எப்போ வந்துச்சுன்னு சொன்னோம்? 2014 14 15 அது மட்டும் செக் பண்ணுங்க. 14 15 பாருங்க. 15 தான் நினைக்கிறேன். 15 14 டிரான்சான் மட்டும் பாருங்க. ஏன்னா அது 15 இருந்தா நம்ம இதோட ஒரே மாதிரி அப்ரிவேஷன் வருதுன்னு நம்ம வச்சுக்கலாம். என்ஐசி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 1976ல வந்தது இந்த சென்டர். இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் தானே? நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். ஓகே. இ கவர்னன்ஸ் பாலிசி எப்போ வந்துச்சு? 2015 தான் மேம். டிரான்சானா மேம்? டிரான்ஸ்டான்னு ஒன்று இருக்கு, டிரான்சான் ஒன்று இருக்கா மேம்? டிரான்ஸ்டான் அதாவது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. 2015 தான் நினைக்கிறேன். ஆமா மேம், 15 மே 2015. ஸோ இது வந்து 2005 வைட் ஏரியா நெட்வொர்க். ஓகேவா? என்ஐசி TN 1976. என்ஐசி வந்து 1976. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட படிக்கிறதுல நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும். ஏன்னா அது ஒரு குட்டி அரசியலமைப்பு தானே. அது 1976ல வந்திருக்கு இல்லையா? அப்ப நாங்க படிக்கிறப்ப இதுதான் ஞாபகம் வச்சிருந்தோம். இ கவர்னன்ஸ் பாலிசி என்ன வருஷம் சொன்னோம்? 2005. 2017. ஓகே, இ கவர்னன்ஸ் பாலிசி 2017. ஒரு கொஸ்டின் பார்த்தா அதுல எப்படி கேட்டிருந்தாங்கன்னா இ கவர்னன்ஸ் பாலிசி, அதே மாதிரி தமிழ்நாடு பிளாக் செயின் பாலிசி, அதே மாதிரி தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ் பாலிசி, இதையெல்லாம் காலவரிசைப்படுத்த சொல்லியிருந்தாங்க. ஏதோ ஒரு கொஸ்டின் பேக்ல தான் பார்த்தேன். அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, ஸ்பேஸ் இல்ல ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு 5-6 பாலிசி சொல்றேன், இயர் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க சொன்னீங்கனாலும் ஓகே. தமிழ்நாடு ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி எப்போ வந்துச்சு? ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் பாலிசியும் எலக்ட்ரானிக்ஸ் பாலிசி, கரெக்ட், எலக்ட்ரானிக்ஸ் பாலிசியும் சேம் இயர். ஸ்பேஸ் எலக்ட்ரானிக்ஸ் 2025. ஓகே. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டேட் பாலிசி ஃபார் விமன் எப்போ வந்துச்சு? ஸ்டேட் பாலிசி ஆஃப் விமன் எலக்ட்ரானிக்ஸ் பாலிசி எப்போ வந்துச்சோ அதுக்கு முன்னாடி வருஷம், இம்மீடியட் 24. ஸோ விமன் பாலிசி வந்து 2024. எம்எஸ்எம்இ பாலிசி, எம்எஸ்எம்இ ஆக்ட் சொல்லுங்க, புக்லயே இருக்கு. எம்எஸ்எம்இ ஆக்ட் சொல்லுங்க. 2006. எம்எஸ்எம்இ பாலிசி எப்படின்னா 2021. எம்எஸ்எம்இ பாலிசி வந்து 2021. சைபர் செக்யூரிட்டி பாலிசி, சைபர் செக்யூரிட்டி பாலிசி வந்து 2020. இதெல்லாம் அந்தந்த அப்பப்ப நடந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அப்ப ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ல தமிழ்நாடு சோலார் எனர்ஜி கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடு சோலார் எனர்ஜி பாலிசி ரீசெண்டா நடந்த எக்ஸாம் கேட்டிருந்தாங்க. ஆனா இது வந்து கொஞ்சம் வருஷங்கள் ஆயிடுச்சு. சோலார் எனர்ஜி பாலிசி 2020. ஸோ ஓகே 20 அப்படின்னா வச்சுங்க. சோலார் எனர்ஜி பாலிசி 2020. தமிழ்நாடு ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ், ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் பாலிசி 2019 வந்துச்சு.
பிளாக் செயின் பாலிசி எப்பப்பா சொன்ன? சொல்லவே இல்லை மேம். 2020 மேம். பிளாக் செயின் பாலிசி 2020. தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் மேனுஃபேக்சர் பாலிசி அதுவும் எப்பதான் வந்துச்சு? அதுவும் 2020. ஸோ பிளாக் செயின் 2020, எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் 2020, சைபர் செக்யூரிட்டியும் சோலார் அது 2020. ஓகேவா? இது நான் வச்சுக்கோங்க. ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் எப்போ? ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் 2019. 2019. ஓகே, மேக்ஸிமம் இப்போ இந்த பட்ஜெட்ல சொன்னது 2025-24 அது மட்டுமே போதும். ஓகே, எங்க ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் எப்ப நம்ம படிச்சோம்? தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் எப்ப நம்ம படிச்சோம்? நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் எப்ப நம்ம படிச்சோம்? ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் வரும்னு சொல்லுங்க. எனக்கு வந்து ஏன்னா அது காலவரிசைப்படுத்தி தான் கேட்டிருந்தாங்க. ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் வரும்னு சொன்னீங்கன்னா போதும். பப்ளிக் ஹெல்த் மேம். பப்ளிக் ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட் வரும். வருஷம் 1939. நம்ம உங்க கிளாஸ் தான் சொன்னோம்னு நினைக்கிறப்பா. நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்து 2019. ஓகே, இது 1939, இது 2019. ஓகே, நம்ம கமிட்டி கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியோட நிறைய கமிட்டிஸ் வச்சிருப்பாங்க இல்லையா? Yes, ma'am. அந்த கமிட்டிஸ் வந்து அப்பப்ப கேக்குறாங்க. நமக்கே தெரியும் அதோட டிராஃப்டிங்கோட சேர்பர்சன் யாரு? டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்பர்சன் அம்பேத்கர். அம்பேத்கர். அதே மாதிரி யூனியன் பவர் தமிழ்ல தெரியலப்பா சடனா ஒரு 10 நேரு. கமிட்டி நான் ஃபுல்லு சொல்லிடுறேன். யூனியன் பவர் கமிட்டியும் நேரு தான். இன்னொன்னு எதுக்கு வருவாரு நேரு? ஸ்டேட் கமிட்டி யூனியன் கான்ஸ்டிடியூஷனுக்கும் நேரு வருவாரு. ஓகேவா? அதே மாதிரி ஸ்டேட் கமிட்டி. ஆமா, அப்ப இந்த 3 கமிட்டிக்கு நேரு நான் வச்சுங்க. ஸ்டேட் கமிட்டி, அப்புறம் யூனியன் பவர் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டிடியூஷன், ஸ்டேட், அப்புறம் பவர். அதாவது பவர் டிஸ்ட்ரிபியூஷன் யாருக்கு யாருக்கு இருக்கு? யூனியனுக்கு இருக்கு, ஸ்டேட்டுக்கு இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பவர் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நேரு ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். பி நேரு. பவர் டிஸ்ட்ரிபியூஷன் பிட்வீன் யூனியன் அப்புறம் ஸ்டேட். யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி, ஸ்டேட் கமிட்டி, யூனியன் பவர்ஸ் கமிட்டி, இதெல்லாமே. ஸோ டிராஃப்டிங் கமிட்டி நமக்கு ஞாபகம் வைக்க தேவையில்லை. ப்ராவின்சியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி சர்தார் வல்லபாய் பட்டேல். வல்லபாய் பட்டேல். ஸோ ஸ்டேட் யூனியன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நேரு போட்டலாம். ப்ராவின்சியல், ஸோ எல்லா ப்ராவின்ஸையும் இணைச்சார் இல்லையா? அதனால நம்ம ப்ராவின்சியல் அப்படின்னு வந்தாவே நம்ம என்ன சொல்லிடலாம்? பட்டேல் அப்படின்னு சொல்லிடலாம். இன்னொன்னுக்குமே இருப்பாரு. இன்னொன்னு 3 விஷயத்துக்கு அட்வைசரி கமிட்டிக்கு இருப்பாங்க. என்னன்னு சொல்லுங்க? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மைனாரிட்டிஸ், நேஷனல் ஃபிளாக். கரெக்ட். அட்வைசரி கமிட்டி ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மைனாரிட்டிஸ், ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ். இதுக்கு அட்வைசரி கமிட்டிக்கும் பட்டேல் இருப்பார். பட்டேல் போய் ப்ராவின்ஸ்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்றாங்க, இந்தியாவோட சேருங்க, உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும், மைனாரிட்டிஸ்க்குலாம் பாதுகாப்பா இருப்பீங்க, அந்த மாதிரி சொல்றாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதே ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு மட்டும் ஒரு சப் கமிட்டி இருக்கும். அதே மாதிரி மைனாரிட்டிக்கு ஒரு சப் கமிட்டி இருக்குப்பா. இது மட்டும் கொஞ்சம் நிறைய டைம் படிக்கணும், ரிவைஸ் பண்ணுவேன், மறந்துடுவேன். ஸோ ஜென்ரலா அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மைனாரிட்டி, ட்ரைபல்னா நம்ம பட்டேல் வந்துருவாங்க. ஓகேவா? இந்த கமிட்டி இருக்கு இல்லையா, இந்த அட்வைசரி கமிட்டி பட்டேல் தலைமையில, இதுல நிறைய சப் கமிட்டி இருக்கு. அதுல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சப் கமிட்டியும் மைனாரிட்டி சப் கமிட்டியும் அடிக்கடி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இதுல ஒண்ணுக்கு வந்து கிருபாலினி வருவாங்க, ஒண்ணுக்கு HC முகர்ஜி வருவாங்க. நீங்க கெஸ் பண்ணி சொல்லுங்க. ஃபண்டமெண்டல் எதுக்கு கிருபாலினி, எதுக்கு முகர்ஜி? மைனாரிட்டி எம் ஸ்டார்ட் ஆதா, முகர்ஜி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து மைனாரிட்டிக்கு வருவாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கிருபாலினி. ஓகே, இது நான் வச்சுங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சப் கமிட்டி கிருபாலினி, HC முகர்ஜி வந்து மைனாரிட்டி ஆஃப் சப் கமிட்டி. இன்னொன்னு இருக்கு, ராஜேந்திர பிரசாத் 3 கமிட்டிக்கு வருவாரு. எதுக்கெல்லாம் வருவாரு? ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் கமிட்டி, ஸ்டியரிங் கமிட்டி. ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி, ஸ்டியரிங் கமிட்டி, நெகோஷியேட் வித் ஸ்டேட்ஸ் தான் நம்ம ஸ்டேட் கமிட்டின்னு சொல்றோம்ப்பா. அது வந்து நேரு. ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னொன்னு வந்து என்னன்னா அட்ஹாக் கமிட்டி.
ஆன் நேஷனல் ஃபிளாக் பத்தி போட்டிருப்பாங்க. அட்ஹாக் கமிட்டி ஆன் நேஷனல் ஃபிளாக். இது மூணுமே இது அடிக்கடி கேட்க மாட்டாங்க. இந்த ஞாபகம் வச்சுங்க. ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் ஸ்டீரிங் கமிட்டி. ஓகேவா? எங்க இப்ப நான் மாத்தி மாத்தி கேட்கறேன் சொல்லுங்க. ப்ராவின்சியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி யாரு? பட்டேல். பட்டேல். அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மைனாரிட்டி ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியா. மைனாரிட்டி கட்சி. இல்ல ஜெனரலா சப் கமிட்டி General-ஆ, கேட்டாதான் sub- வருவாங்க. ஓகே. ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட சப் கமிட்டி Tripalani. யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி, நேரு. ஸ்டேட் நெகோசியேஷன் கமிட்டி, ஸ்டேட்ஸ் கமிட்டி ஃபார் நெகோசியேஷன் வித் ஸ்டேட்ஸ்னாலும் நேரு. ஸ்டீரிங் கமிட்டி, Rajendra Prasad. ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். Rajendra Prasad. ஓகே டன். கான்பூர் கான்ஸ்பிரசி இயர் 1924. 1924. கக்கோரி அப்புறம் 1925. மீரட். 1925. கக்கோரி வந்து 1925, மீரட் 29. 1929. 29. இன்னொன்னு இருக்கு பெஷாவர் கான்ஸ்பிரசி அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க. பெஷாவர் கான்ஸ்பிரசி அது வருஷம். இப்ப வந்து இந்த 4 கொடுத்து காலவரிசைப்படுத்துகன்னு கேட்டிருந்தாங்க. பெஷாவர் கான்ஸ்பிரசி, கான்பூர், கக்கோரி, மீரட். எங்க வரும்? ஃபர்ஸ்ட் வருமா லாஸ்ட் வருமா? பெஷாவர் தான் ஃபர்ஸ்ட் வரும். 1921, சில இடத்துல 22 அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதுல இருந்து 27 வரையில இருக்கு. இது என்னன்னா இந்தியன் எமிகிரன்ட்ஸ், அதாவது நம்ம ரஷ்யா இருக்கு இல்லையா, அங்க போய் கம்யூனிஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு, கம்யூனிஸ்ட் மாதிரி கட்சி அந்த மாதிரி சின்ன சின்ன அமைப்பு வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு அங்க போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வருவாங்க. அப்ப பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க மேல ஒரு கான்ஸ்பிரசி கேஸ போட்டுருவாங்க. ஏன்னா அவங்க ஃபியர் பண்ணாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிடும், கம்யூனிசம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும், இது நம்மளோட பவரை வந்து குறைக்கும், இல்லைன்னா பவரை சுத்தமாவே நம்ம விட்டுடுவோம், இந்தியா வந்து காலனைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க மேல போடுற கேஸ் தான் வந்து கான்ஸ்பிரசி. அவங்க மேல போட்டு பண்ணுவாங்க. ஸோ பெஷாவர் கான்ஸ்பிரசி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா வருஷம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 1921 கொடுத்தாலும் ஓகே, 22 மாப்ளா கழகம் வந்த வருஷம் ஞாபகம் வச்சுங்க பெஷாவர். ஓகே. ஸோ இது வந்து இந்த இந்தியன் எமிகிரன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது ரஷ்யா போயிட்டு திரும்பி வந்திருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா முஹாஜிர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நெட்ல அடிச்சு பாத்தீங்கன்னா முஹாஜிர் தான் வரும். ஸோ ஒரு மேட்ச்லயும் கூட இங்க பெஷாவர் கான்ஸ்பிரசிக்கு வந்து இங்க முஹாஜிர்னு கொடுத்திருந்தாங்க. ஸோ கான்பூர் கான்ஸ்பிரசி யாரு, அதெல்லாம் அந்த மற்ற கான்ஸ்பிரசிலாம் நமக்கு தெரியும். ஸோ முஹாஜிர்னா என்னன்னா இந்தியன் இமிகிரண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மீரட் கான்ஸ்பிரசில யாரு தூக்குல போட்டாங்க? பகத்சிங் எதுல வருவாரு, எதோட ரிலேட் ஆவாரு? Lahore. ஓகே சாரி. என்ன வருஷம்ப்பா இவங்க ஹேங் பண்ண வருஷம் அண்ட் 32. அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்த வருஷம்? பகத்சிங் October 7. அக்டோபர் 7 வருஷம்ப்பா. இது வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க அக்டோபர் 7, 1930. ஆனா எப்ப தூக்குல போடுவாங்க? அடுத்த வருஷம் March 23. மார்ச் 23, 1931 போடுவாங்க. ஸோ அக்டோபர் 7, 1930 பகத்சிங் வந்து அதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சாண்டர்ஸ் கொலை வழக்கு எங்க நடந்துச்சு? பிளேஸ் சாண்டர்ஸ் கொலை வழக்கு எங்க நடந்துச்சு? அப்புறம் ஜெனரல் டயர் இருக்காரு இல்லையா, அது, அப்புறம் கிங்ஸ்போர்டு, டக்ளஸ் கிங்ஸ்போர்டு இருக்காங்களே அது, அதே மாதிரி ரேண்ட் மர்டர். இவங்க தான் ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் மர்டர் அப்படின்னாவே இந்த ரேண்ட் மர்டர் தான் வரும். சபேக்கர் பிரதர்ஸ் வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். சபேக்கர் பிரதர்ஸ் ஸ்பெக்ட்ரம் புக்ல வந்து இருக்கும். ரேண்ட் மர்டர் 2 விதமா கொஸ்டின் கேட்கலாம். ரேண்ட் மர்டர் யாரோடது அப்படின்னா, யார் பண்ணுனது அப்படின்னா சபேக்கர் பிரதர். இந்த மாதிரி மர்டர் பண்றாங்க இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் மர்டர் அப்படின்னாவே ரேண்ட் மர்டர் தான். சரி, சாண்டர்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டீங்க, லாகூர் கரெக்ட். சாண்டர்ஸ் லாகூர். டயர் லண்டன், உத்தம் சிங் தானே பண்ணிருப்பாங்க. லண்டன். கிங்ஸ்போர்டு முஷார்பூர். ஓகே. இது ரேண்ட் மர்டர் எங்க? ரேண்ட் மர்டர் வந்து பூனா.
ரேண்ட் மர்டர் வந்து பூனா. ஓகே. ஆல் இந்தியா ஹிந்து மகாசபா இருக்கு இல்லையா, அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க? ஆல் இந்தியா ஹிந்து மகாசபா ஹரித்வாராமா. ஹெட் குவார்டர்ஸ் அங்க மீட்டிங்லாம் நடந்திருக்கும்பா. டேராடூன்ல அதோட ஹெட் குவார்டர்ஸ். ஆனா ப்ராவின்சியல் மாகாணங்கள்ல எங்கெங்கெல்லாம் ஒரு 3 இடத்துல ஹெட் குவார்டர்ஸா கொண்டு வச்சிருப்பாங்க. ஒண்ணு வந்து அலகாபாத் யூபி, இன்னொன்னு பீகார் பாம்பே இங்கெல்லாம் இருக்கும். ஓகே. டேராடூன் இருந்தா நீங்க டேராடூன் டிக் பண்ணிருங்க. ஏன்னா ஆல் இந்தியா ஹிந்து மகாசபாவோட ஹெட் குவார்டர்ஸ் டேராடூன். ப்ராவின்சியல் சபா தான் அலகாபாத் யூபி, பீகார், பாம்பே இங்கெல்லாம் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகே. இவங்களோட முழக்கம் என்ன? இந்த ஆல் இந்தியா ஹிந்து மகாசபா அகண்ட ஹிந்துஸ்தான், அதாவது அந்த அளவு பெரிய ஹிந்துஸ்தான், இது ஃபுல்லு எங்களுக்கு தான், பிரிட்டிஷ் வந்து போக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் அகண்ட ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நான் முதல்வன் ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா, அதுல நான் ஒரு 3 பாயிண்ட் சொல்றேன். எது வந்து தப்புன்னு சொல்லுங்க. இது வந்து ஸ்டூடெண்டோட ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்டை சர்ச் பண்ணி வெளிக்கொண்டு வரும். ரெண்டாவது, இது வந்து என்விரான்மெண்ட் எஜுகேஷன் பத்தி அவேர்னஸ் கொடுக்கக்கூடியதா இருக்குது. மூணாவது வந்து வெளிநாட்டிலையும் இந்தியாவிலையும் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வழங்குது. தேர்ட் தப்பு மேம். அடுத்தது ஹையர் செகண்டரிஸ், உயர் படிப்பு, வெளிநாட்டுல இந்தியாவில உயர் படிப்பு பத்தின ஒரு கைடன்ஸ் வந்து கொடுக்குது. எது தப்பு? தேர்ட் 2 ஒன். and 3. தேர்ட் Third. ஜாப் வந்து கிடையாது, என்விரான்மெண்ட் எஜுகேஷனும் கிடையாது. ஸோ 2 and 3 வந்து தப்பு. ஓகே. 1939 என்ன படிச்சோம்ப்பா? இப்போ என்ன ஆக்ட் படிச்சோம்? ஹெல்த் Public பத்தி Health Act. பப்ளிக் ஹெல்த் ஆக்ட். அதே மாதிரி தமிழ்நாடு health. டிசம்பர் 7ல கொண்டாடுற ஒரு விஷயமும் 1939 நம்ம படிச்சோம். என்னது? Flag Day. 49 தானே அது Flag Day. எஸ். கர்நாடக உடன்படிக்கை எப்ப வந்துச்சுப்பா? அப்ப அந்த உடன்படிக்கை படிதான், கர்நாடக உடன்படிக்கை ட்ரீட்டி எப்போ, அந்த உடன்படிக்கை படிதான் பாளையக்காரர்களோட எல்லா கோட்டைகளும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம படிப்போம். 1801 1801 ஜூலை 31. ஜூலை 31. இதே நாள் 1805ல That's right. இறந்தவங்க யாரு? சின்னமலை, தீரன் சின்னமலை. எந்த சின்னமலை. இடத்துல? சங்ககிரி. சங்ககிரி. அங்க சங்ககிரி. ஓகே. வேலூர் மியூட்டினி அப்போ யாரு கவர்னரா இருந்தது? 1806 வில்லியம் பெண்டிங். வில்லியம் பெண்டிங். கமாண்டர் இன் சீஃப் அக்னியுவா கிரடாக்கா? கமாண்டர் இன் சீஃப் கிரடாக். ஜான் கிரடாக். ஓகே. பாண்டிச்சேரி புதுச்சேரின்னு எப்ப நேம் சேஞ்ச் பண்ணாங்கப்பா? பாண்டிச்சேரிய புதுச்சேரின்னு நேம் சேஞ்ச் பண்ண இயர்? அதே வருஷத்துல உத்தராஞ்சல வந்து சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. உத்தராஞ்சல வந்து உத்தரகாண்ட். 2006. குட். 2006. இப்ப என்ன ஆக்ட் பார்த்தோம் 2006ல? MSME ஆக்ட். நமக்கு தெரியும் இல்லையா, ஒடிசாவா சேஞ்ச் பண்ணது, நேம் சேஞ்ச் பண்ணது 2011. மைசூர் கர்நாடகான்ட்டு சேஞ்ச் பண்ணது 1973. மெட்ராஸ் தமிழ்நாடு 1969. லட்சதீவுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்துச்சு? அது என்ன வருஷத்துல லட்சதீவா மாத்திருப்பாங்க? அமீன்வீல் மாறி 1973. லக்கதீவ் மினிக்காய் அப்படின்னு இருந்துச்சு. 1973 இல்லப்பா, 73 மைசூரு, அதுக்கு முன்னாடி 63 73 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் யுனைடெட் ப்ராவின்ஸ் தான் என்னென்ன நேம் சேஞ்ச் ஆயிருக்கும்? யூபி, உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேசன் மாறி இருக்கும். வருஷம் 1950. பார்ட் 8 டீல்ஸ் வித் வாட்? பார்ட் 8 Language. Official language. பார்ட் 17 அப்புறம் Schedule. எங்க போறது? ஷெட்யூல் 8 எங்க போறது? யூனியன் டெரிட்டரிஸ். யூடி. என்னென்ன ஆர்டிகல் கவர்ஸ் இட்? 239 241 வரைக்கும். குட். 239ல இருந்து 241 ஆர்டிகல் வரையிலும் வரும்.
அதுக்கப்புறம் 243ல இருந்து தான் நமக்கு என்ன போகும், பஞ்சாயத்து இதெல்லாம் போயிடும். இந்த யூனியன் டெரிட்டரி அட்மினிஸ்டர்ட் பை ஹூம்? லெப்டினன்ட் கவர்னர். பிரசிடென்ட். ஓகேவா? பிரசிடென்ட் எந்த மினிஸ்ட்ரி வழியாக வந்து இதை அட்மினிஸ்ட்ரேட் Home பண்ணுவாரு? Ministry, ma'am. மினிஸ்ட்ரி Home. வந்து கேட்டிருந்தாங்க ஒரு எக்ஸாம்ல. Home Ministry. குட். ஹோம் மினிஸ்ட்ரி தான். ஓகே. தாத்ரா நாகர் ஹவேலி வந்து யூடியா எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல சேஞ்ச் ஆச்சு? அதே மாதிரி கோவா டையூ டாமனும் சொல்லிருங்க. புதுச்சேரி சொல்லிருங்க. இது ரிப்பீட்டட். 12th Amendment Act, ma'am. எதுக்கு சொல்றீங்க? 12th எதுக்குமே 12th வந்து டையூக்கு சொல்றீங்களா? கோவா டையூ டாமனா? தாத்ரா நாகர் ஹைவேதி நினைக்கிறேன். தாத்ரா நாகர் ஹவேலி 12th இதுல ஏதோ ஒண்ணுக்கு வந்து 12th இருக்குப்பா. ஷியோரா? கோவா இது தானே? ஒண்ணு 10th. 10, 12, 14 தான் ஞாபகம் வச்சுக்கணும். 10, 12, 14 எது எதுக்குன்னு பாத்துக்கோங்க. தாத்ரா நாகர் ஹவேலி இருக்கு இல்லைங்களா? அதுக்கு தாத்ரா நாகர் ஹவேலிக்கு 10th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். வருஷம் 1961. ஓகே. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? தாத்ரா நாகர் ஹவேலி இதுக்கு எதுவும் ஷார்ட்கட் போடவே இல்லை. நீங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தாத்ரா 10. ஓகே. கோவா டையூ டாமன் தான் அடுத்தது வரும். 12வது. 12th வருஷம் 62. ஸோ 62, 12 கோவா டையூ டாமன் 3 விஷயம் இருக்கு. புதுச்சேரி நமக்கு எப்பவுமே படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். 14th அதுவும் 1962 தான். டெல்லி எப்போ என்சிடி நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி 69. வித் லெஜிஸ்லேச்சர் வந்துச்சு? என்ன அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? 69th amendment. 69th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். வருஷம்பா 1992. 1992. தாத்ரா நாகர் ஹவேலியை டையூ அண்ட் டாமனை கம்பைன் பண்ணி ஒரு டெரிட்டரியா பண்ணாங்களே, அது என்ன வருஷம்? 2019. என்ஃபோர்ஸ் 2020 ஜனவரி 26. ஜனவரி 26 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2020. ஓகேவா? 36வது அமெண்ட்மெண்ட் மூலமாக ஃபார்ம் ஆன ஸ்டேட் எது? சிக்கிமா? Yes, ma'am. வருஷம் 75. 1975. ஓகே. 1975. இதுக்கு என்ன நம்ம என்ன ஆர்டிகல்பா? ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ல பாப்போம்ல. 371. B, ma'am. 370. பி வந்து அசாம்க்கு வரும்பா. அசாம். நம்ம பார்த்தோம்ல. F, ma'am. F. 3 குட். 371 F. 371 F. ஓகே. சின்னமலை இருந்தது நம்ம கேட்டோமா? ஓகே. யாரு வந்து இப்போ 20,000 படைகள் 20,000 காலாட்படைகளை திரட்டி பிரிட்டிஷ்க்கு எதிராக ஆர்மியை கலெக்ட் பண்ணது யாரு? சின்ன மருதுவா பெரிய மருதுவான்னு கன்ஃபியூஸ் ஆகுது. யாருன்னு சொல்லுங்க. சின்ன மருது. சின்ன மருதுதான், ma'am. சின்ன மருதுதான். சிவகங்கை மீட்டதுக்கு அப்புறம் யார் வந்து அங்க அரசாங்கம் அமைப்பாங்க? யார் வந்து ரூலரா இருப்பாங்க? சின்ன மருது. அது வந்து பெரிய மருது. பெரிய மருது. பெரிய மருது தான் ரூலர் பண்ணுவாங்க. சோ இது ரெண்டுமே மாத்திக்கணும். பெரிய அப்ப மருது நமக்கு கமாண்டரா தானே மேம் இருப்பாரு. சின்ன இருப்பாங்கப்பா. மருது அவங்க advice. வேலுநாச்சியார்ல இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பிரிட்டிஷ் வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. திரும்ப இவங்க கேப்சர் பண்ணிடுவாங்க மருது பிரதர்ஸ். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரிய மருது தான் ரூலரா போட்டிருப்பாங்க. ஓகே. இந்த ரெண்டுக்கும் ப்ராப்ளம் மறந்து போகும். இது வெங்கடேசன் சார் புக்ல இருக்கு. சிவகங்கை சிங்கம் யாரு? சின்ன சின்ன மருது. சின்ன மருது. மருது, ma'am. யாரு குமாரசுவாமி அப்படிங்கிற பேர் இருக்கு? யாருக்கு? பெரிய மருது. ஆஹா. செவத்தையா ஊமத்துறைக்கு வந்துரும். ஊமத்துறைக்கு தான் குமாரசாமி. ஊமைத்துறை. ஊமைத்துறைக்கு தான் குமாரசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. இந்த செகண்ட் பாளையக்காரர் கிளர்ச்சின்னு சொல்றோம்லப்பா, அது என்ன வருஷம்? 1801. ஓகே. 1801. ஏப்ரல் 1801ல ஊமத்துறை மற்றும் சேவத்தையா கிட்ட இருந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைய மீட்டெடுத்தவங்க யாரு? இவங்க ஜெயில இருந்து வந்திருப்பாங்க. மறுபடியும் பாஞ்சாலங்கோட்டையை கட்டியிருப்பாங்க, மீட்டிருப்பாங்க. மறுபடியும் எந்த பிரிட்டிஷ் அதிகாரி வந்து அத மீட்டெடுத்திருப்பாரு? யார்கிட்ட இருந்துன்னா ஊமத்துறை சேவத்தையா கிட்ட இருந்து. காலின் சாம்பல். இந்த பேர் வந்து அடிக்கடி கேட்பாங்க. பான்ஜோர் யாருக்கு வருவாங்க? யார தோற்கடிச்சவங்க லிஸ்ட்ல வருவாங்க? காளையார் பான்ஜோர். கோவில்ல காளையார் கோயில். எஸ். மருது சகோதரர்களோட பேரண்ட்ஸ் பேர் என்ன? ஒரு டைம் கேட்டிருக்காங்க.
பொன்னா ம் மூக்கையா பழனியப்பன். எஸ், மூக்கையா பழனியப்பன். அம்மா பேரு மூக்கையா பொன்னாத்தாள். பழனியப்பன், பொன்னாத்தாள். பொன்னாத்தாள். நேத்து நம்ம மங்காத்தாளா என்ன சம்திங் பார்த்தோமே. தில்லையாடி வள்ளியம்மையோட அம்மா பேர் சொல்லுங்கப்பா. மங்களத்தம்மாள். மங்களம், மங்களம். மங்களத்தம்மாள். அப்பா பேர் என்ன பார்த்தோம்? முனுசாமி. ம் அவங்க எந்த ஜெயில போட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். பீட்டர் மெரிட்ஸ்பர்க். பீட்டர் மினிட்ஸ்பர்க். அம்புஜத்தம்மாள் எந்த ஜெயில போட்டாங்க ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினால? ஆசாத் ஹிந்த் கவர்மெண்ட்ல வந்து விமென்ஸ் வெல்ஃபேர் மினிஸ்டர்னு யாரை பார்த்தோம்? லக்ஷ்மி செகல். எஸ், லக்ஷ்மி செகல். வேதாரண்யத்துல ராஜாஜி தலைமையில எத்தனை வாலண்டியர்ஸ் வந்து சால்ட் ரூல பிரேக் பண்ணி உப்பெடுத்தாங்க வேதாரண்யத்துல? எத்தனை பேரு? 78 100 12 12. பாருங்க, கர்நாடிக் ட்ரீட்டி நம்ம ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? என்ன வருஷம் பார்த்தோம்? 1801. அதே மாதிரி இன்னொரு கர்நாடிக் ட்ரீட்டி இருக்கு. அந்த ட்ரீட்டி மூலமாகத்தான் இங்கிலீஷ் வந்து they gained the right to collect taxes, வரி வசூலிக்கக்கூடிய. அந்த என்ன வருஷம்? 1792. 1792. 1792ல வந்த கர்நாடக ட்ரீட்டி வேற. இந்த பாளையக்காரர்கள் புரட்சிக்கு வந்த கல்யாண ட்ரீட்டி அதுக்கு டிஃபரெண்டானது நேம். இப்போ நமக்கு ஜூன் 17 1911னா என்ன ஞாபகம் வரும்? வாஞ்சிநாதன் மணியாச்சியில வந்து ஆஷ் படுகொலை. இப்போ ஒரு கொஸ்டின் நான் பார்த்தேன். அது வந்து ராபர்ட் WDE ஆஷா, இல்ல வில்லியம் WD ஆஷா, இல்ல தாமஸா, என்னென்னமோ கேட்டிருந்தாங்கப்பா. ஆர்த்தரா? இதெல்லாம் கேட்டா இப்படிலாம் கேட்பாங்க. கன்ஃபியூஸ் ஆறதுனாலதான் நான் கேட்கிறேன். WDE ஆஷா. WDE ஆஷ், ராபர்ட் WDE ஆஷ். என்னன்னா, கிளாஸ் மேம் வந்து ஒரு டாபிக் எடுக்கிறாங்க வைங்களேன், ஆஃப்லைன் 1806 இருக்கிறாங்கன்னா, அந்த டாபிக் முடிச்சோடனே ஒரு 20 கொஸ்டினை ஹேண்ட் ரிட்டனாவோ எடுத்து ஸ்கேன் பண்ணி ஸ்டூடெண்ட் கொடுத்துருவாங்க. அப்போ ஒரு பர்டிகுலர் போர்ஷன் எடுக்கும்போது மேம்க்கு வேற வழி இல்லாம இது எடுத்தாங்க. அந்த கொஸ்டின் எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு பார்த்த உடனே எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்புறம் போய் புக்ல பார்த்தேன். அப்புறம் ராபர்ட் அப்படின்னு இருந்துச்சு. ஓகே, ஸோ கர்நாடிக் ட்ரீட்டி வருஷம் என்ன சொன்னோம்? கலெக்டர் டாக்ஸுக்கு 1792. ஓகே. இப்போ கட்டபொம்மன் ஜாக்சன் மோதல் பார்ப்போம் இல்லையா? அந்த காலகட்டத்துல கவர்னர் யாரு? மெட்ராஸ் கவுன்சிலோட கவர்னர் யாரா இருந்தாங்க? இவர்கிட்ட தான் புகார் கொடுத்திருப்போம். குட். என்னப்பா ரிப்பீட் பண்றதா? எட்வர்ட் கிளைவ். இந்த மாதிரி மோதல் பண்ணும்போது கோட்டைக்கு வெளியே ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, இவரோட பிரதர்ஸ். அது யாரு? அது ஊமத்துறையா செவத்தையாவான்னு கன்ஃபியூஸ் ஆகும். ஹூஸ் தட்? அது வந்து ஊமத்துறை. நம்ம நிறைய டைம் படிச்சிருக்கோம்ப்பா. ஆனா நம்ம அங்க போகும்போது மாத்தி எழுதி வச்சிருவோம். அவ்வளவுதான். யார் வந்து பாண்டிச்சேரி வழியாக சென்னையில புரட்சிகர இலக்கியத்தை விநியோகித்தது? யாரு? வாவேசுவா? டிஎஸ்எஸ்? அவங்கள டிஎஸ்எஸ் ராஜனா? டிஎஸ்எஸ் ராஜன்பா. டிஎஸ்எஸ் ராஜன். வாவேசுன்னு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா பாருங்க, நானும் ஒரு பாக்குறேன். ஷியோர் தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அட்ஜன்மெண்ட் சைனடைனா என்ன அர்த்தம்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்பா. குரூப் 1 எக்ஸாம் போட போது இந்த கொஸ்டின் பண்ணிருக்கோம். அட்ஜன்மெண்ட் சைனடைனா என்னன்னா, எந்த விதமான ஒரு டேட்டையும் குறிக்காம, நாள் குறிக்காம, காலவரை இல்லாம தள்ளி வைக்கிறது. இந்த அட்ஜன்மெண்ட் சைனடை அப்படிங்கறத பிரசிடென்ட் பண்ணுவாங்களா, பிரசைடிங் ஆபீசர் பண்ணுவாங்களா? இதே ப்ரோரகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னா என்ன? ஒத்தி வைக்கிறது. இது யாரு பண்ணுவாங்க? இதுதான் கொஸ்டின். இது 2 ஸ்டேட்மெண்ட்ல இருந்துச்சு. கூட்டத்தொடரை முடிச்சு வைக்கிறது. ஓகேவா? பிரசிடென்ட். இல்லைன்னா இங்க ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரா இருந்தா கவர்னர் பண்ணுவாங்க. ஆனா ரெக்கமெண்டேஷன் யாரு? பிரைசைடிங் ஆபீசர் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? மொத்த செஷனோட எண்டு, வின்டர் செஷன் ஃபுல்லு எண்டு, இந்த மான்சூன் ஃபுல் எண்டு, இந்த மாதிரி ஒரு செஷனையே முடிச்சு வைக்கிறது இவங்க தான். ஓகேவா? அந்த கூட்டத்தொடரை
பட்ஜெட் செஷன் முடிஞ்சிருச்சு, வின்டர் செஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஃபுல்லுமே ப்ராரோகேஷன் பண்றது யாருன்னா பிரசிடென்ட் ஆர் கவர்னர். ரெக்கமெண்டேஷன் தேவையா தேவையில்லையாங்கிற கொஸ்டின் வந்துச்சுன்னா ரெக்கமெண்டேஷன் வேணும். இதே வந்து அட்ஜன்மெண்ட் என்னப்பா, கோர்ட் இஸ் அட்ஜன் அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்புறமா அட்ஜன் வாங்க. அட்ஜன்மெண்ட்னா என்னன்னா ஒத்தி வைக்கிறது, கொஞ்ச நேரம் தள்ளி வைக்கிறது. அது வந்து எவ்வளவு நாளா இருக்கலாம், சம் ஹவர்ஸா இருக்கலாம், இல்ல சம் டேஸா இருக்கலாம். இந்த ஒத்தி வைக்கிறத யாரு சொல்லுவாங்க? ஸ்பீக்கர். அத வந்து நம்ம ஸ்பீக்கர் தான் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நான் வச்சுங்க. காம்போசிஷன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆர்டிகல் 170 ஆமா. கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னா என்னது? ராஜ்யசபா நான் சொல்றேன். ஓகே ஓகே சாரி 80. 80. ஓகே. இதே நீங்க சொன்ன மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு என்ன வரும்? 170. 70யா 71ஆ? தெரியல மேம் 71. 80 வந்து ராஜ்யசபாக்கு, 171 தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு. ஆல்ரெடி மேம் பார்த்தோம். டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆர்டிகல், டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் 171க்கு அடுத்தது 172. 172. ஸோ 170, 171, 172 நான் வச்சுக்கலாம். 170ங்கிறது என்ன? காம்போசிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. 171 என்ன? காம்போசிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். 18 கூட சேர்த்திக்குங்க. 80 வந்து என்ன? காம்போசிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். States. என்னப்பா? இல்ல மேம் ஓகே. இதை 81 சேர்த்திக்கலாமா? லோக்சபா. 80, 81 அப்படி சேர்த்திக்கங்க. 80 வந்து ராஜ்யசபா, 81 வந்து லோக்சபா, 170 வந்து பாத்தீங்கன்னா, இதே நம்ம இங்க 81 அப்படின்னு நம்ம இங்க 171 போடக்கூடாது. இது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 170, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 171. 172ங்கிறது வந்து என்னன்னா டியூரேஷன் ஆஃப் அ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பி சொல்லுங்க. குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஆர்டிகலா மேம் 193. ஓ இல்ல ஸ்டேட்டுக்கு நான் சொல்லிட்டேன். 84. ஓகே. ஓகே. 173 யாருக்கு வரும்? இது அப்படியே ஒரு 89. MLAs. மேக்ஸிமம் 89 கூட்டிக்கணும், அப்படி வரும் இல்லையா? சொல்லுங்க. ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு. ஸோ ஏதோ ஒண்ணுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். 169 பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அபாலிஷன். அபாலிஷன் அண்ட் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். 79 எதை பத்தி என்ன சொல்லுதுப்பா? 79 பார்லிமெண்ட் டெஃபினிஷன். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பார்லிமெண்ட்னா என்ன, யார் யாரெல்லாம் சேர்ந்தது வந்து பார்லிமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி யார் யாரெல்லாம் சேர்ந்தது லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் இந்த 79ஓட 89 கூட்டிக்கணும். அவ்வளவுதான். 168. ஸோ காம்போசிஷன் ஆஃப் ராஜ்யசபா சொல்லுங்க. 80. 80. காம்போசிஷன் ஆஃப் லோக்சபா சொல்லுங்க. 81. 170ங்கிறது என்ன? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட Legislative Assembly. 171 கவுன்சிலோட Legislative Council. இதே ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் ஈச் சென்சஸ், ஒவ்வொரு சென்சஸ்க்கு அப்புறமும் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அது வந்து அது என்ன ஆர்டிகல்? 82. குட். இது சேர்த்து நான் வச்சுங்க. 82. ஓகே. நோ டாக்ஸ் கம்பைன் எங்க டேக்ஸ் பிளேஸ் ஆச்சு? நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்போ தஞ்சாவூர். தஞ்சாவூர். அதாவது வரிகொடா இயக்கம்ங்கிற மாதிரி நான் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது எந்த இடத்துல நான் டாக்ஸ் கம்பைன் வந்து நடந்துச்சு அப்படின்னா தஞ்சாவூர். ஓகே. அதர்ஸ் அண்ட் ரீசன் ஒன்று பார்க்கலாம். நேஷனலிஸ்ட் இந்த தேசியவாதிகளா இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து நீல் சிலை, இந்த நீல் சிலை அகற்றும் போராட்டத்துல யாரு தலைமை வகித்ததுப்பா? சோமயாஜுலு. சோ இவ என்ன கொஸ்டின்னா, தேசியவாதிகள் நீல் சிலைக்கு எதிராக பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க நேஷனலிஸ்ட். ரீசன் என்னன்னா, இது வந்து இந்திய உணர்வுகளை அவமதிக்கிற மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் இன்சல்ட், இந்திய உணர்வுகளை இன்சல்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க. கரெக்ட். ரெண்டுமே கரெக்ட். ஏன்னா இவர் நீல்ங்கிறது யாரு?
57 revolt-ஓட ரிவோர்ட்ல அவ்வளவு இந்தியர்களை வந்து கொடூரமா கொன்றவர். அவரோட சிலையை கொண்டு போய் நம்ம சென்னையில வச்சா அது வந்து எப்படி அப்ப வந்து இந்தியர்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்காத மாதிரி தான் இருக்கு. அவங்களோட உணர்வு வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து மேலோட்டமா பார்த்தோம்னா தெரியாது. ஸோ நல்லா டீப்பா யோசிச்சோம்னா ரெண்டுமே கரெக்ட். போத் எக்ஸ்பிளைன்ஸ். ஓகேவா? அதே மாதிரி சால்ட் சத்தியாகிரகா. சால்ட் சத்தியாகிரகால ட்ரிப்ளிகேன்ல எப்ப மோதல் ஏற்பட்டுச்சு? ட்ரிப்ளிகேன்ல மோதல் போலீஸ் காவலர் மோதல் ஏற்பட்ட நாள் கேட்டிருந்தாங்கப்பா. இல்லைன்னா அந்த நாள் கொடுத்துட்டு அது எங்க அந்த போலீஸ் மோதல் நடந்துச்சு, எந்த இடம் ஏப்ரல். அப்படின்னு கேட்கலாம். April 27, புக்லயே இருக்கு. யா, April 27, 1930. 1913. சுதேசமித்திரன் ஜேர்னல் இருக்குல்ல, அது எப்போ டெய்லி தினசரி நாளிதழா வந்துச்சு? 1891. 99. 1899. அது 1891 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எப்ப டெய்லியா ஆச்சு, தினசரியா வந்ததுன்னா 1899. Okay. ரவுலட் சத்தியாகிரகம் ரிலேட்டடா காந்தி வந்து மெரினா பீச்ல ஸ்பீச் கொடுத்திருப்பாங்க. கரெக்டா அது என்ன டேட்? நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம். 1919 செப்டம்பரா மேம்? No. செப்டம்பரே வராதுப்பா. 1919 ஓகே. இந்த 19ல இருந்து 1 குறைச்சுக்கோங்க. 18 மார்ச் 18th மார்ச் 1990. ஓகே. நேத்து நம்ம பார்த்தோம்ல ஆல் இந்தியா சர்வீஸ் கண்டக்ட் ரூல்ஸ். வருஷம் சொல்லுங்க. 68. 1968. 1968. சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் ரூல்ஸ். சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் கண்டக்ட் ரூல்ஸ் 1964. கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட் 52. 1952. பப்ளிக் சர்வன்ட்ஸ் ஆக்ட் பப்ளிக் சர்வன்ட் என்கொயரி ஆக்ட் 1850. 1850. கேபினட் செக்ரட்டரியை எப்ப வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? கேபினட் செக்ரட்டரியேட் 1950 ma'am. குட். 1950. 1950ல வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே. ஸோ ஒரு சம் போடலாமா? ஒரு ஏபி சீரிஸ் கூட்டுத்தொடர் வரிசையில 16வது உறுப்பும் T16ஓட உறுப்பும் T26ஓட உறுப்பு கொடுத்துட்டாங்க. T16 வந்து 65, T26 வந்து 105. அப்படின்னா முதல் 36 உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு கேக்குறாங்க. எப்படி போடுவீங்க? ஃபார்முலா மட்டும் சொன்னீங்கன்னா கூட ஓகே தான். சொல்லுங்க. ஃபார்முலா என்ன? எப்படி போடுவீங்க? எப்படி பார்த்தாலும் இந்த ஏபிஜிபி மட்டும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது மேம். கான்செப்டே எப்படி பார்த்தாலும் அதாவது இப்போ எடுத்த உடனே உறுப்புகள் வரையில் கூடுதல்னா ஏபில ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஒண்ணு லாஸ்ட் உறுப்பு கொடுத்திருந்தா ஒரு ஃபார்முலா, இன்னொன்னு லாஸ்ட் உறுப்பு கொடுக்கலைன்னா ஒரு ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலா தான் நீங்க ஞாபகம் வச்சுக்க போறீங்க. ஒண்ணு எப்ப போல Tn ஈக்குவல் டு A plus n minus 1 into D. இது ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஓகேவா? அடுத்தது Sn ஈக்குவல் டு n/2 into 2A plus n minus 1 into D. இது ஞாபகம் வச்சுக்குவீங்க. லாஸ்ட் உறுப்பு கொடுத்தா n/2 into A plus L. முதல் உறுப்பு லாஸ்ட் உறுப்பு. இது மட்டும்தான் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேணும். ஓகேவா? அவ்வளவுதான். ஏபில இது மட்டும்தான். இப்போ இத்தனாவது உறுப்புன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோவேன், உடனே நம்ம என்னன்னு போட்டுக்கணும்? T6 அப்படின்னு சொல்லி 16 தானப்பா? T16 T20 என்னப்பா? 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கணும். ஃபார்ம் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏவையும் டிஐயும் கண்டுபிடிச்சிடணும். இதுதான் வழி. சோ ஏவையும் டிஐயும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம n/2 into 2A plus n minus 1 into D ஃபார்முலால போட்டுறணும். அவ்வளவுதான். ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? Tn A plus n minus 1 into D. அப்ப எப்படி போடலாம்? A plus 16ல இருந்து 1 15D கழிச்சுக்க வேண்டியதான். அதே மாதிரி இங்க என்னன்னு வரும்? A plus 25D. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா அப்ப 15Dங்கும் போது 16வது உறுப்பு என்னன்னு கொடுத்திருந்தாங்க? 65. 65 105. அடுத்தது A plus 25D என்ன 105. சோ நம்ம எதை பெருக்கி கூட்ட வேண்டாம், ஏவையே கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க மைனஸ் போட்டாலும் பெரிய வேல்யூ மைனஸ் தான் வரும். அதனால நம்ம பிளஸ்லயே போட்டுக்கலாம். சோ எவ்வளவு வரும்? 10D equal to 40, D equal to 4. So D equal to 4 வச்சுக்கலாம். அப்ப A plus 15D இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போட்டுக்கலாமா?
5 வந்துரும் A. ஸோ இது வந்து A பிளஸ் இது 4 தானே, D4 தானே, அப்போ 60 ஈக்குவல் டு 65, 65 மைனஸ் 60 வந்து 5, ஸோ A ஈக்குவல் டு 5. ஸோ இப்படி போட்டு நீங்க n/2 ஃபார்முலால போட்டுக்குங்க. போட்டு ஆன்சர் சொல்லுங்க டக்குன்னு. மேம் n என்ன மேம்? n தான்ப்பா 36 உறுப்புகள் வரையில் கூடுதல். 36 அப்ப அந்த 36 தான் n. by 2 into 2 இங்க எல்லாம் 36ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டுலாம் இருக்க கூடாது. n/2வா 36/5 போட்டுறணும். 2a போட்டு இருக்க கூடாது. 2 into a அப்படியே a வந்து 5 அப்ப 10ன்னு போட்டுறணும். n வந்து 36 இங்க அப்படியே 35 into 4 எவ்வளோன்னு போட்டுறணும். போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 18 into 150 வரும். ஸோ இது வேல்யூ பாருங்க, 2700, 2669, 8 இந்த மாதிரி இருக்குன்னா லாஸ்ட் ஜீரோவா ஆப்ஷன் ஒன்ஸ் பாத்துருங்க. 2700 இப்ப பாருங்க 2700, இதே 2688, 2680, இன்னொன்னு வந்து 2585 ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இது ரொம்ப ப்ராசஸ்ன்னு தெரியுது. ஓகே, ஈக்குவேஷன்ல ஃபார்ம் பண்ணணும்னு தெரியுது. டைம் இல்லை அப்படின்னா நீங்க இந்த இடத்துல வந்து இது மட்டும் வராதுன்னு சொல்லி புள்ளி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இதுவும் தான் வரும் அப்படின்னு புள்ளி வச்சுக்கோங்க. கடைசி நேரத்துல எதையோ ஒன்று ஷேட் பண்றதுக்கு இந்த ரெண்டுல ஒன்று ஷேட் பண்ணீங்கன்னா பை லக் கரெக்ட் ஆகலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம போடணும். ஓகேவா? யார் வந்து மகாத்மா அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜியை முதல்ல சொன்னாங்க? ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர். ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு காந்தியை ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு? சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ். இப்போ காந்தி சர்தார் பட்டம் யாரு கொடுத்தது? சர்தார் பட்டம் பட்டேலுக்கு யாரு கொடுத்தது? அசோசியேஷன் ஏதோ something. பார்தோலி விவசாயிகள். உமன்ஸ் அசோசியேஷன் ஏதோ something. காந்தி கொடுத்திருப்பாங்க. ஓகே, சர்தார் பட்டம் பட்டேலுக்கு கொடுத்தது காந்தி. இதே தாகூருக்கு ஒரு பட்டம் கொடுத்திருப்பாங்க காந்தி. தாகூருக்கு ஒரு பட்டம் காந்தி கொடுத்திருப்பாங்க. கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி. அது அப்படி பாராட்டிருப்பாங்கப்பா. குருதேவ். ஓகே, நீ என்னை மகாத்மான்னு சொல்லிட்டீங்களா? நீங்க தான் எனக்கு குரு. சோ குருதேவ்னு இவங்க மாத்தி கொடுத்திருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? வள்ளுவர் ஆண்மையின் கூர்மையாக எதை கூறுகிறார்? ஆண்மையின் கூர்மை பகைவருக்கு உதவுதல். பகைவருக்குமே நம்ம ஹெல்ப் பண்றதா உண்மையான ஆண்மையின் கூர்மை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஐடியாஸ் ஆஃப் நேஷன் யாரோட படைப்பு? ஐடியாஸ் ஆஃப் நேஷன் யாரோட படைப்பு? அதே மாதிரி ஒரு இந்திய சன்னியாசி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அந்த படைப்பும் இவரோட தான். ஒரு இந்திய சன்னியாசி. இந்தியன் ஸ்ட்ரகிள், த இந்தியன் ஸ்ட்ரகிள் 1942 அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூணுமே யாரோட படைப்புன்னா, யாரோட படைப்பு? காந்திக்கு யாரு ஃபாதர் ஆஃப் நேஷன் சொன்னாங்களோ அவங்களோட படைப்பு தான். போஸோட படைப்பு. ஓகே, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் ஆசாத் சொல்லுங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாதோட ஆட்டோபயோகிராஃபி சொல்லுங்க. 1916ல எழுதியிருப்பாரு. ரொம்ப ஈஸிப்பா. இந்தியாவின் ஓகே, தஷ்கிரா. இவருக்கு வந்து ஒரு பெருமை இருக்கு. 35 வயசுலயே இவர் என்ன ஆயிருப்பாங்க? 1923ல யங்கஸ்ட் பர்சன் டு சர்வ் as a president of INC. ஐஎன்சியோட பிரசிடென்ட் ஆன ஒரு யங்கஸ்ட் அப்படின்னு பார்த்தா அது ஆசாத் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க சால்ட் சத்தியாகிரகால வந்து காந்தி இந்த மாதிரி முக்கிய தலைவர்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் தலைமை எடுத்து நடத்தியிருப்பாரு 1930ல. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தர்ஷனா சத்தியாகிரகா. சோ என்னடா தர்ஷனான்னு சொல்றாங்கன்னு நோட் பண்ணா சால்ட் சத்தியாகிரகா தான் தர்ஷனா சத்தியாகிரகா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுல முக்கிய தலைவரும் யாருதான்? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். நீங்க சொன்னீங்களே அல் ஹிலால், அது வந்து பத்திரிக்கை. அல் ஹிலால்ங்கிற பத்திரிக்கை இந்து முஸ்லிமோட ஒற்றுமைக்காக நிறைய விஷயங்கள் வந்து அதுல நோட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? அதே மாதிரி சுதேசி மூவ்மெண்ட் நடந்திருக்கும்லப்பா, சுதேசி இயக்கம். அந்த சுதேசி மூவ்மெண்ட் அப்ப ஐஎன்சிக்கு தலைவரா இருந்தவங்க யாருன்னு கேட்டாலும் நம்ம யார் தான் சொல்லுவாங்க? நம்ம அபுல் கலாம் ஆசாத் தான் சொல்லுவாங்க. பெண் ஏன் அடிமையானால்பா? யாரோடது? பெரியார். நான் ஏன் நாத்திகன் ஆனேன், அது யாரோடது? பெண் ஏன் அடிமையானால் பெரியார், நான் ஏன் நாத்திகன் ஆனேன் வந்து பகத்சிங். பெரியார் யாரோட 1936ல
எந்த புக்கை வந்து பதிப்பிச்சிருப்பாங்க, யார் எழுதியிருப்பாங்க? Annihilation of caste அம்பேத்கரோட அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் அம்பேத்கரோடது 1936. தாய்மை வந்து பெண்ணுக்கு ஒரு சுமை, தாய்மை என்பது பெண்ணிற்கு ஒரு சுமை அப்படின்னு சொன்னது யாரு? பெரியார் மேம். பெரியார் தான் சொல்லியிருப்பாங்க. இந்த அவரோட மேகசின்ஸ் எல்லாமே காலவரிசைப்படுத்துங்க. உண்மை, குடியரசு பகுத்தறிவு, 1970. குடியரசு விடுதலை, குடியரசு, ரிவோல்ட், புரட்சி. குடியரசு, குடியரசு ஃபர்ஸ்ட் மேம். ரிவோல்ட், 25 குடியரசு. குடியரசு 1925 பா. 28 ரிவோல்ட் வந்து 28, புரட்சி வந்து 33, விடுதலைப்பா 35 விடுதலை 35, பகுத்தறிவு 34 மேம். 34, உண்மைப்பா 70 70. ஓகே. இன்னைக்கு மேம் ஒருவேளை கிளாஸ் எடுக்கலைன்னா நைட்டு போடுறேன். 8:30க்கு பாருங்க. ஓகே. போட பாருங்க மேம். மேக்ஸிமம். ஓகே. ஓகே.